அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவி அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அந்த தேர்தல் என்பது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறத விட தமிழக வெற்றி கழகம் என்பது உள்ளே இருப்பதால் அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கட்சிகளில் யார் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை என்பது மிகப்பெரிய அளவில் வேலைப்பாடுகளும் போய்கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை தன்னுடைய கட்சியிலே இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என சொல்லி திமுக தமிழகம் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை என்பது நடத்த ஆரம்பிச்சாங்க. அதிலும் கூடுதலாக அதிமுக தற்சமயம் மாற்று கட்சியில் உள்ளவர்களையும் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன நபர்களையும், அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அந்த 3 நபர்களை தவிர அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய முக்கியமான நபர்கள், திமுக மீது அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்களை அனைவரையுமே தன்னுடைய அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அப்படித்தான் நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியான திமுக தொண்டர்கள் கூட அதிமுகவிலே தினம் தினம் தன்னை கழக அடிப்படையில் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் நேற்று தினம் ஒரு நிகழ்வும் நிகழ்ந்து இருக்கிறது. அதாவது திமுகவிலே ஒரு நகர்மன்ற தலைவியாக இருந்த நபர் தற்சமயம் அதிமுகவிலே இணைந்திருக்கிறாராம். அதுவும் KP முனுசாமியுடைய ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக அந்த பெண் என்பது இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையிலே அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே புதிய உறுப்பினர்களை தங்கள் கட்சியில் சேர்ப்பது, மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தங்கள் கட்சியில் இணைப்பது என கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேளையில் அதிமுக மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறது. அந்த வகையில் சமீப காலமாக அதிமுகவிலிருந்து விலகி திமுக மற்றும் திமுகவிலிருந்து விலகி அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் இணைவது உள்ளிட்ட செய்திகள் என்பது அடிக்கடி வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் தற்போது திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறாராம். அதாவது கிருஷ்ணகிரி திமுக நகராட்சி தலைவராக இருந்தவர் பரிதா நவாப் அவர்கள். இவருக்கு எதிராக சமீபத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்ட நிலையிலே அந்த தீர்மானம் வெற்றியடைந்ததால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் இன்று திமுகவிலிருந்து விளங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. அதுவும் KP முனுசாமியுடைய ஏற்பாட்டிலே துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அவர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருப்பது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. கிருஷ்ணகிரி திமுக நகராட்சி தலைவராக இருந்தவர் தான் பரிதா நவாப் அவர்கள் தான் தற்சமயம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளங்களிலும் சரி வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்க போவது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.